வணக்கம், வெல்கம் டு மை சேனல். பார்க்க போகிறது டிஆர்பி அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் அதனுடைய எக்ஸாம் ரிசல்ட் எப்போ வரும் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் தான். ஏன்னா நிறைய பேர் இந்த தேர்வை எழுதிட்டு நம்ம அந்த ரிசல்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக காத்திருக்கிறோம். அதுலேயும் முக்கியமாக பார்த்திங்கன்னா ஒரு 5 சப்ஜெக்ட் அப்படின்றது ரிசல்ட்டை கொடுத்துட்டு மீதி பெண்டிங்கில் வச்சுருக்காங்க அப்படின்ற காரணத்தினால தான் நமக்கு ரிசல்ட்டு வந்துடும் அப்படின்னு நம்மளும் சொல்லிக்கிட்டே இருக்கோம். ஏன்னா ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுத்து அதில் ஒரு சில சப்ஜெக்ட்டுக்கு ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ணினதுக்கப்புறம் மீதி சப்ஜெக்டில் ரொம்ப நாள்லாம் டிலே பண்ண மாட்டாங்க, டிலே பண்ணவும் முடியாது. அது ஒரு விஷயம். அடுத்து நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு சந்தேகம், இந்த எலெக்ஷன் அதனால் ஏதாவது பாதிப்பு ஏற்படுமா அப்படின்னு. நம்ம ஆல்மோஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா எலெக்ஷனும் முடிஞ்சது, அவ்வளோதான். ரிசல்ட்டு இன்னும் ஒரு 4 நாளில் வரப்போகுது. இதுக்கு மேலே நீங்கள் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகி பயப்படுற அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை. அதுக்காக ஒரு அடுத்து என்ன மாதிரியான கவர்மெண்ட் அசம்பிள் ஆக போகுது அப்படின்றத நீங்கள் நினச்சி பயப்பட தேவையில்லை. ஏன்னா நோட்டிஃபிகேஷன் அப்படின்றது முழுக்க இது ஒரு தனி ரெக்யூர்மெண்ட் போர்டு, டிஆர்பி மூலயமா வைக்கக்கூடிய ஒரு ரெக்யூர்மெண்ட் போர்டு. இதிலேருந்து நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதை ஸ்டாப் பண்ணலாம் மாட்டாங்க. அதனால் இப்போ சேஞ்ச் ஆனாலும் ஆகலைனாலும் ஆஃப்டர் எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு அப்புறம் சொல்கிறேன், என்ன நடந்தாலும் இதனால் எந்த பாதிப்பும் இல்லை அப்படிங்கிற விஷயத்த மட்டும் தெரிஞ்சுக்கங்க. ஆனால் நிறைய பேர் தேவையில்லாத ஒரு மாற்று கருத்துக்களை நிறைய சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நிறைய எல்லாரையும் போட்டு மன உளைச்சல் ஆகுறாங்க. அதனால் அந்த மாதிரியான விஷயங்கள் அப்படின்றத கொஞ்சம் நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கிறது பெட்டர். ஏன்னா ரிசல்ட்டு நம்ம நேர்மையாக எழுதி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு தான் அதோட வழி தெரியும். அதனால் நிறைய விஷயங்களை போட்டு நீங்களாக மன உளைச்சல் ஆகாதீங்க அப்படின்றது தான் நம்மளோட விஷயம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த நிறைய பேர் ஜாபுக்கு ஒரு 3 மாதம் லீவ் போட்டிருக்கேன், 6 மாதம் லீவ் போட்டிருக்கேன், அந்த பீரியடுக்குள்ளே முடிஞ்சு நான் ஜாயின் பண்ணிட்டேன்னா பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ நமக்கு இன்னும் அடுத்தடுத்த கட்டம் நகர்வு, சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்படிங்கிறதும் இருக்குது. ஸோ இதெல்லாம் முடிஞ்சு அவங்க ஃபைனல் ரிசல்ட் அப்படின்றது கொடுக்கறதுக்கு மினிமம் இப்போ இருந்து 2 மாதங்கள் வரையும் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா எலெக்ஷன் ரிசல்ட் பப்ளிஷ் ஆகி அப்புறம் 1 வீக்லேயே அடுத்து கொடுத்தாங்கனாலும் உங்களுக்கு ஒரு 2 மாதம் ஆகிடும் ஜாயின் பண்ணுறது அப்படிங்கிறது. முழுசாக ஜாபில் போய் உட்கார்றதுக்கு ஒரு 2 மாத காலம் ஆகிடும். அதனால் இந்த டேட்டில் தான் முடியும், இந்த ஒரு மாதத்துக்குள்ளே முடிஞ்சிடும், 15 நாளில் முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் சாத்தியம் இல்லாத விஷயம். ஸோ அதனால் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் எப்போ வரும் அப்படின்றது. இன்னும் ஒரு சிலர் என்ன சொன்னீங்க அப்படின்னா, இந்த தேதிகளில், ஸோ இந்த 27, 28 இந்த தேதியில் வருமா அப்படின்றத கேட்டிங்க. ஏன்னா பர்டிகுலர் அப்டேட் அப்படிங்கிறது இந்த தேதியில் தான் வரும், இந்த டைமில் தான் வரும் அப்படின்னு அது யாராலையுமே சொல்ல முடியாது. ரெக்யூர்மெண்ட் போர்டில் எப்போ அப்டேட் பண்ணுறாங்களோ அதுதான். ஸோ நமக்கு இப்போது இந்த டேட்டில் வருது, அந்த டேட்டில் வருது, 27ஆம் தேதி வரும், 28ஆம் தேதி வரும் அப்படின்லாம் சொல்லலை. ஸோ அந்த தகவல் யாருக்குமே தெரிய போகிறதும் இல்லை. அப்படியும் சொல்கிறாங்கன்னா ஏதோ ஒரு அப்ராக்சிமேட்டான ஒரு டேட் மேபி வரலாம், வந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி தானே தவிர கன்ஃபார்ம் இந்த தேதியில் வரும் அப்படின்னு யாராலையும் சொல்ல முடியாது. அதே போல் இவ்வளோ நாட்களுக்குள்ளே இது முடிஞ்சிடும் அப்படிங்கிறதையும் சொல்ல முடியாது. ஏன்னா 5 சப்ஜெக்ட்டுக்கு வருமா அப்படிங்கிறதே யாருக்குமே தெரியாது. திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5 சப்ஜெக்ட்டுக்கு ரிசல்ட்டை கொடுத்துட்டு மீதி அப்படியே பெண்டிங்கில் போட்டாங்க. பெண்டிங் மீன்ஸ் ஒரு 2 மாதம் ஆகிப்போச்சு. இதுவே யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயம், யாருமே ஒரு யூகிக்காத ஒரு விஷயம். எந்த யூடியூப் சேனல்லையும் யாருமே சொல்லியிருக்க முடியாது. 5 சப்ஜெக்ட்டுக்கு முன்னாடி கொடுப்பாங்க, அதாவது 5 சப்ஜெக்ட்னு சொல்ல வேணாம், ஏதோ ஒரு சில சப்ஜெக்ட்டுக்கு முன்னாடி கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் இந்த மாதிரி டிலே ஆகும் அப்படின்றத கூட யாரும் சொல்லியிருக்க முடியாது. ஏன்னா எதுவுமே என்ன நடக்குது, என்ன நடக்க போகுது அப்படின்றத யாராலையும் சொல்ல முடியாது. யாரும் இங்கே மந்திரவாதிகள்லாம் கிடையாது. நமக்கு இன்ஃபர்மேஷனாக ஏதாவது கிடைச்சாலும் அது எந்த அளவுக்கு உண்மையானது அப்படிங்கிறது தெரியாது. ஸோ கிடைக்கிற இன்ஃபர்மேஷன் நம்ம ஷேர் பண்ணினாலும் அது உண்மையான தகவலா பொய்யான தகவலா அப்படின்றதே நமக்கு தெரியாது. ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சி நம்ம ஷேர் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். அதனால் நீங்கள் ஒருத்தரும் ஒரு டேட் சொல்கிறாங்க, சார் எனக்கு இதனாலேயே மன உளைச்சல் ஆகுது, இதனாலேயே என்னால் ஒன்றும் பண்ண முடியல, படிக்கிறப்ப இருந்ததை விட இப்போ அதிகமான ப்ரெஷரில் இருக்கேன் அப்படின்றதெல்லாம் ஓகே. பட் நீங்களாக அதை காம்ப்ளிகேட் பண்ணிக்காதீங்க. எப்போ வேணாலும் எப்போ வந்தாலும் நம்ம தேர்வு எழுதிட்டோம், அவ்வளோதான். நம்ம என்ன மார்க் வாங்கியிருக்கோமோ வாங்கிட்டோம். அந்த மார்க்குக்கு வேலைன்னு ஒன்று கிடைக்கிது அப்படின்னா எப்போ ரிசல்ட்டு போட்டாலும் அந்த வேலை நமக்கு தான். எவ்வளோ நாள் ஆனாலும் சரி, என்றைக்கு போட்டாலும் சரி, எப்போ ரிசல்ட்டு போட்டாலும் அந்த வேலை நம்ம கையில் தான் கொடுக்க போகிறாங்க. அதனால் அந்த பயம் அப்படிங்கிறது விட்டுருங்க. இல்லை கிடைக்காது, அதாவது நல்லாவே எழுதலை, மார்க்கே வாங்கலை, ஒன்றும் இல்லை அப்படின்னாலும் பயப்பட தேவையில்லை. எப்போ ரிசல்ட்டு போட்டாலும் உங்கள் பேர் வரப்போகிறதில்ல. அதனால் தைரியமாக அடுத்து மூவ் ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருங்க.
இதுலேயே போட்டு காம்ப்ளிகேட். ஆனால் இது 2 விஷயமும் சொல்ல ஈஸியாக இருக்கும். பட் அந்த பார்டரில் இருப்பாங்கல்ல, கிடைக்குமான்னு தெரியாமல் கிடைக்காதான்னு தெரியாமல் 100க்கு 80% இப்படி தான் இருப்பாங்க. வேறு ஒன்றும் பண்ண முடியாது. 20% தான் நமக்கு சுத்தமாக கிடைக்காதுன்னு ஒரு சில ஆளுங்களும், கன்ஃபார்ம் கிடைச்சிரும் அப்படிங்கிறதும் கொஞ்சம் நபர்கள் தான் இருப்பாங்க. மீதி ஒரு 80% வந்து எல்லாருமே ஒரு மாதிரி டபுள் இதில் தான் இருக்கும். ஒன்று கிடைச்சிருமா இல்லை கிடைக்காதா அப்படிங்கிறது. ஸோ அதனால் அது உண்மையை சொல்லணும்னா அதான் சொல்கிறது ஈஸி, பட் கஷ்டம்தான். இருந்தாலும் நீங்கள் அடுத்து வந்து இப்போ அடுத்தடுத்த தேர்வுகள் அப்படின்றது டிஆர்பி தரப்புலேயே கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து அந்த தேர்வுகளுக்கு தயாராகிறது, மற்ற இதில் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறது, அந்த மாதிரி இருங்க. ஏன்னா கண்டிப்பாக ரிசல்ட்டுக்கு அப்புறம் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் அப்படின்றது தான் நிறைய இருக்குது. ஏன்னா எலெக்ஷன் முடிஞ்சுது, எலெக்ஷன் ரிசல்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி எக்ஸாம் ரிசல்ட் கொடுப்பாங்களா அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் சந்தேகம் தான் எனக்கு தெரிஞ்சு. அது இயற்கையாகவே உங்களுக்கே இருக்கும். கண்டிப்பாக எப்படி அப்படி கொடுக்க முடியும்? ஸோ அதனால் அந்த மாதிரி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு. அதனால் இந்த 2 தேதிகளில் இன்றைக்கி நாளைக்கு அப்படின்ற மாதிரியெல்லாம் வெயிட் பண்ண வேணாம். எப்போ ரிசல்ட் வந்தாலும் நான் ஏற்றுக்கிறேன் இது அப்படின்ற மனநிலையில் இருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதில் வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதே போல் நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோகளெல்லாம் தொடர்ச்சியாக பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற பட்டன் கொடுத்துருங்க. நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோக்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்யூ.